வேதத்தில் வாசிக்கிறோம், நம்பினபடியினால் உன் பிராணன், நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் காக்கப்படும் என்று இந்த வார்த்தை நமக்கு கொடுக்குற மாதிரி, ஆண்டவரை நம்பினபடியினால் வேதத்தில் ஒரு மனிதன் காக்கப்பட்டான். யார் அது? தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வழிபாடை அவங்க செய்யணும்னு சொல்லும்போது அதை அவன் விரும்புவதில்லை. ஆண்டவருக்கு விரோதமாக நான் ஒரு நாளும் நான் நடக்க மாட்டேன், என் ஜீவனே போனாலும் நான் கட்டாயம் நிச்சயம் அதை நான் செய்யவே மாட்டேன் என்று மன உறுதியோடு மட்டுமல்ல, ஆண்டவர் மேலே, கர்த்தர் மேலே அவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொன்னான். ஆனாலும் அவனை விட்டார்களா? இல்லை. சிங்க கெபியில் அவனுடைய பிராணன், அவனுடைய ஜீவன் போகணும் என்று அநேக பேரோட சூழ்ச்சியினால் அவன் அந்த சிங்கருடைய கெபியில் போடப்படுகிறான். நிச்சயம் அவன் இரையாவான் அந்த சிங்கத்துக்கு அப்படின்னு தான் அநேக பேர் நினைத்தார்கள். நம்மளையும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நிச்சயம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இவன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை சண்டையிலிருந்து இவன் குடும்பம் சிதறிண்டு போயிடும். நிச்சயம் இதிலிருந்து அவன் ஜீவனோடு எழும்ப முடியாது. அவன் குடும்பம் கட்டப்பட்டு அவன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு அவன் வரவே முடியாது. அவன் விழுந்துட்டான், இனிமேல் எழும்ப முடியாது, அவனுடைய பிராணன் பெயரும் அவனுடைய ஜீவன் பெயரும்னு அநேக பேர் நம்மளையும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இல்லையா? உண்மைதானே? இந்த உலகத்தில் அப்படி தான். நீங்கள் நல்லா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்னைக்காட்டு ஒரு நாள் கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் அநேக பேர் உங்களை ஏளனம் பண்ணவும், சிரிக்கவும், உங்களை துன்பப்படுத்தவும் உங்கள் முன்னாடி அவங்க வந்து நிற்பாங்க.